ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் 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 போது நீ அந்த படத்தப்போ பிறந்த ஹீரோ நீ ஓடி போயிரியா, நீ சத்தம் போடாத பேசாமல் வா, போருக்கு போன படைகள் திரும்பின மாதிரி எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க, என்னடா இது. அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம விஜயகாந்த் பையன்றது எனக்கு தெரியும். அரசியலும் சினிமாவும் இவருக்கு தேன் மிட்டாய் மாதிரி. சினிமாவில் இவர் பின்னி எடுப்பார், அரசியல் இவரை பின்னி எடுக்கும். ஆனாலும் அசர மாட்டார். வில்லன் மாதிரி இருந்தாலும் ஆர்.கே. செல்வமணிக்கு இவர் அதிசய குழந்தை. காலங்கள் கடந்தாலும் ஆர்.கே. செல்வமணியை எப்போதும் அண்ணன் என்றே அழைப்பார். அந்த அண்ணனிடம் தான் பெற்ற அனுபவங்களை எடுத்துரைக்க அன்புடன் அழைக்கிறோம். யாவோருக்கும் வணக்கம். மண்டியிடாத மானத்தோடு வாஞ்சையான உள்ளத்தோடு வீறு கொண்ட வேங்கையாக சீரும் சிறுத்தையாக அடங்க மறுக்கும் அடலேறுவாக அன்பின் உருவமாக வாழ்ந்து இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டனின் 100வது படத்தில் நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன். இதுகாரும் காலம் கடந்து ரொம்ப அதிக நேரமும் போய்கிட்டே இருக்கிறதுனால கேப்டன் மீது உள்ள உங்கள் பாசத்தில் கட்டுண்டு நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க. அது பல விஷயங்கள் பலர் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரவி மரியா டைரக்டர் சொன்னார், உண்மைதான். அப்போ நான் வந்து இந்த வீரபத்ரனா நடிக்கையில் வீரப்பன் வெளியே தெரியாது, அவன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரே நேரத்தில் 3 படம் வந்துச்சு. புதுநெல்லு புதுநகத்தில் நான் தான் அந்த நெப்போலியன் ரோல் பண்ணுறது. சுந்தரராஜன் சார் அங்கே இருக்காங்க, இதில் உட்லாண்ட்ஸில் கதை போய்கிட்டு இருக்கு. பாரதி ராஜா ஓகேன்ட்டாங்க, எல்லாம் வேலை கிடச்சிருச்சு. ஒன்று அடுத்து இது ஒன்று. அது ஒரு காரணம். அந்த வீரப்பன் வந்து அப்போ வெளியே வரலை. வீரப்பனார் ஏகப்பட்ட சில சுவராசியமான தகவல்களை இந்த 35 வருஷம் கழித்து இந்த மேடையில் சொல்லலான் இருக்கு. நான் கூட்டு போயிட்டாங்க, வில்லனா நடிக்கிறேன் அப்படின்ட்டு. நல்ல மழை, அடர்த்தியான மழை. சென்னையில் வெள்ளம், அந்த அளவுக்கு தண்ணி. சாலக்குடி ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயின்லேயும் இதுலேயும் மாறி மாறி. அங்கே போனால் மேலே ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே ராவுத்தர் பாதை போட்டு ப்ரொடக்ஷன், அது வெளியே போகாது, ஜீப் மட்டும்தான் போகும். காரை விட்டு இறக்கிட்டாங்க, ஜீப்பில் ஏறிட்டாங்க. போனால் ஒரு பெரிய மஞ்சள் பச்சை கலந்த நீட்டமான பாம்பு போய்கிட்டு இருக்கு. ஐயோ பாம்புங்கிறேன், டக்குன்னு பார்த்து சார் வாயை முத்திட்டாப்புல அசிஸ்டன்ட் டைரக்டர். ஹீரோ நீ ஓடி போயிரியா, நீ சத்தம் போடாத பேசாமல் வா. அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கான இடங்கள். அதுவும் இந்த ஒரு கதாநாயகி அப்போ போயிட்டாங்கன்னாங்க. இந்த ரம்யா கிருஷ்ணன் பாத்திரத்தில் நடிக்க இருந்தவங்க இப்போ மாதரசி சரண்யா மேடம், சரண்யா நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நடிக்க இருந்தது. வந்தாங்களாம், பார்த்தாங்களாம் இந்த மாதிரி பாம்பு யானை இதெல்லாம் பார்த்துட்டு மலை மேலே ஏற முடியாதுன்ட்டு அப்படியே போயிட்டாங்க. அந்த மாதிரி சில ஏகப்பட்ட அனுபவங்கள் அதில். அப்புறம் அந்த நாட்கள் மறக்கவே முடியாது இன்னமும். அப்படி ஒரு மனோரம்யமான நாட்களாக இருந்தது, மறக்க முடியாத காலகட்டம். எப்படின்னா, அது 60 குதிரைகள், 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அங்கே லோக்கல் ஆளுகள்லாம் வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் காலையில் ஒரு நாள் எப்போவுமே நேரத்தில் எழுந்திரிச்சு நான் என்னை பிக்கப் பண்ண வந்த வண்டிக்கு முன்னாடியே காப்பி கொண்டு வந்த வண்டியில் ஏறி நான் முன்னாடி போயிட்டேன். அது விபத்துக்குள்ளாகி மோகன் ஒரு தொழில்நுட்ப கலைஞர் இருந்தார், மிகப்பெரிய. அப்போலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி உடனே ராவுத்தர் இங்கேருந்து சொல்லிட்டாடே கிளம்பி வாங்க எல்லாமே. இராணுவம் ஒரு போர் படை எப்படி திரும்பி வந்துடும், போருக்கு போன படைகள் திரும்பின மாதிரி எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. என்னடா இது வில்லண்டாங்க,
4 நாளில் நம்மளை திருப்பி கூப்பிட்டாங்களே, எல்லாம் திரும்பி வந்துட்டோம். பயங்கரமான சோதனைகள். அதுக்கப்புறம் போகிறோம், மறுபடியும் எடுக்கிறோம். அப்புறம் இங்கே ஆர் சுந்தரராஜன் சார், அவர் பயணித்த ஒரு வண்டி எல்லாம் அப்போ டீமாக இருந்தாங்க இவங்கெல்லாம். அது விபத்துக்குள்ளாகி வாகன ஓட்டுநர் இதை இறக்குறாங்க. அப்புறம் இது ஏதோ பண்ணி மிகப்பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் மறுபடியும் போய் அங்கே எடுத்தாங்க. சாதாரணமாக கஷ்டப்படலை. டைரக்டர் வந்து எப்படின்னா, அவர் பாம்பு மாதிரி தான். எங்கே போவார், எவ்வளோ தூரம் போவார், இப்போ போய்கிட்டே இருப்பார். 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சருன்னு அந்த லொக்கேஷன் பார்க்க நடந்து போய்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் அதெல்லாம் மறக்க முடியாது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருப்பேன். அவங்க தானே கஷ்டப்படுறாங்க. காலையில் லென்ஸை மாட்டி விட்டுருவாங்க, கான்டாக்ட் லென்ஸு. 5 மணிக்கு வந்து இந்த சோதராஜனை இப்போ மாலை போட்டேன்னு எங்கே, அது பெரிய காமெடி பாருங்க. அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, அதிகமாக ஆக்டிங் கோர்ஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த ஸ்ப்ரே எல்லாம் இது பண்ணிவிட்டு ஏதோ பண்ணுவார். சீரியஸாகவே அவர் ஸ்ப்ரேக்கு பதில் அப்படி, ஓ இது அப்படி தான் பண்ணும் போல். கேப்டனெல்லாம் என்னை பிடிச்ச முடியெல்லாம் வெட்டி விடுவார். பெருசாக வச்சுட்டு சுற்றணுன்னா நில்லுடா அசிங்கமாக தெரியணுன்னு அப்படின்ட்டு. அப்புறம் பான் கேக்கெல்லாம் போட்டு ஸ்டிக்கெல்லாம் போட்டு அதெல்லாம் எனக்கு கிடைக்க முடியாத, கிடைக்க இயலாத பாக்கியங்கள். அந்த மலை காட்டுக்குள்ளே எப்படி இருந்தாலும் நான் சாயந்தரம் அங்கே இங்கே, ஆனால் இந்த அப்புறம் செவ்வரேறி குதித்து இந்த விஜயீஸ்வரன் கூப்பிட்டு போயிடுவான். இந்த அங்கே நல்லா அது என்ன அந்த பீஃபு சுக்காவெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அந்த கப்பா கிழங்கு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். கேப்டன் அவன் காலையில் போயிட்டுருக்குது, அவனை விட்டுறாதீங்கன்னா நாங்கள் எங்கே இருக்க 11 மணிக்கு தான் திரும்பி வர்றது. விஜயீஸ்வரன் எங்கே, நான் எங்கே போயிட்டார் அவர். விஜயீஸ்வரன் கூடவே இருப்பார், பயங்கரமான மெய்காப்பாளன். அதெல்லாம் மறக்க முடியாத தருணங்கள். காலையில் சரத்குமார் போட்டிக்கு வந்துடுவார். அவர் பயங்கரமான மிஸ்டர் இந்தியாவில், மிஸ்டர் மெட்ராஸ்ன்னு நினைக்கிறேன். தண்டால் எடுக்க நீ நைட்டு போனால் இந்த மாதிரி நல்ல கிழங்குகளும் சாப்பிட்டு வந்தான்னு தெரிஞ்சவுடனே காலையில் அங்கே போட்டி நடக்கும் எக்ஸசைஸ் பண்ணையில். தண்டால் அவர் அனாயசமாக 100 எடுத்துருவார், என்னால் எடுக்க முடியாது. அந்த மாதிரிலாம் மறக்க முடியாத நினைவுகள். அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, நம்ம துணை நடிகர்கள்லாம் பரவாயில்ல, அவர் டைரக்டர் சார் காலையில் லென்ஸை போட்டு விட்டு என்னென்னமோ சீன் எடுத்துக்கிட்டு இருப்பார். கடைசி 5 மணி ஆகும். எப்படா சூரியன் செட்டில் ஆகும் கையில் தான் டைலாக் வரும். 18 பக்கம் 20 பக்கம் டைலாக்கு. என்னடானா டைலாக் வரல, என் டைலாக் வரல. இவர் அண்ணன் லியாகத் அலி கான் சார் ஃப்ளைட்டில் அனுப்பிச்சி விடுவார். ஃப்ளைட்டில் கோயம்புத்தூருக்கு வந்து அங்கேருந்து அம்பாசிடர் காரில் பாலக்காடு வழியாக அங்கே சாலக்குடிக்கு டைலாக் வரும். அவன் கிடக்குறான் இப்போ அந்த ரேஞ்சுக்கு அவன் சொல்ல மாட்டார். பார்ப்பார், ஏய் நீ பயப்படாது, இந்த 5 மணிக்கு சூரியன் செட் ஆகையில் 40 பேப்பரை வச்சுக்கிட்டு 20 பக்கம் டைலாக் பேச சொல்லுவார். அதுதான் பிரபாகரா உன் பொண்டாட்டியும் பிள்ளையும். அந்த டைலாக் தெரியும், அது ட்ரெய்லரில் வரல சரியா. ஒரு மாடு 2 பீஸ் ஆச்சு, உன் பொண்டாட்டி பிள்ளை எத்தனை பீஸ் ஆவாங்க எனக்கு தெரியாது, எனக்கு கணக்கெல்லாம் போட தெரியாது, நீயே போட்டு பார்த்துக்கோ. இந்த மாதிரி நிறையா என்ன சுழுக்கெடுத்தவர் இவர் தான். அங்கே நான் சொல்லிக்கிட்டு இருக்கையில் ஒன்று விட்டுட்டேன். அங்கே வந்து 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு மேலே வரவழைப்பார் இல்லையா. இங்கே என்ன சின்சியராக நடித்து கொடுத்துட்டு லைனில் நின்று ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அங்கே அந்த 5 மணி ஆனால் போதும், ஏங்க இவனே நட 5 மணி ஆகி நாங்கள் போய்க்கணும் அப்படின்ட்டு அவன் தொப்பியும் கழட்டாமல் சட்டியை போட்டு மேலே அந்த போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே எல்லாம் போட்டு போயிட்டாங்க. அது 4 நாள் 5 நாள் ராதாகிருஷ்ணன் மாதவன் எல்லாம் தேடி தேடி போய் அக்கம் பக்கம் ஊர்லாம் அங்கே இங்கே போய் அவன் சம்பளம் கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன ட்ரெஸ்ஸு இருக்குல்ல. 5 மணிக்கு மேலே இவர் 6 மணிக்கு தான் அவங்கள கூப்பிட்றாரு சாட்டுக்கு. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்க அவங்களும். அது பாட்டு கட்டிட்டு போயிட்டாங்க. அது ஒரு கூத்து ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் கடைசி கிளைமாக்ஸ் மறக்கவே முடியாது. ஆமாம், அப்போ தான் அர்த்தராத்திரியில் 2 மணிக்கு பிறந்தவர். 7வது நாள் இங்கே சாரதா ஸ்டுடியோவில் செட்டு போட்டு எடுக்கிறாங்க. என்னால் போய் அப்போ தான் இறுதி நாள் அன்னைக்குன்னு நினைக்கிறேன் தம்பி பிரபாகரன் பிறக்குது. அதை சரியாக சென்டிமெண்ட்டாக அங்கே படத்தில் ரம்யா கிருஷ்ணன்
குழந்த பிறக்கும், இங்கே தம்பி பிரபாகரன் பிறந்துச்சு, அப்படி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. அது 7 நாள் ஃபைட்டில் என்ன அவர் துவைச்சதோட நான் அவரை துவைச்சி எடுத்துட்டேன். அதாவது அந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேட் பண்ணி ஒரு புது நடிகன்னு எனக்கு சொல்லி கொடுத்து சூப்பர் சுப்பராயனை வச்சு ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுத்து எடுத்தாலும் கூட கேப்டனுக்கு அப்பப்போ அந்த கையெல்லாம் இறங்கிடும், தொடர்ந்து ஃபைட் பண்ணி இந்த இடத்துல அதெல்லாம் சொல்லணும். அது மற்ற நடிகர்கள்லாம் இப்போ தானே இந்த கேரவன் கலாச்சாரம், செல்ஃபோன், அப்போல்லாம் அது ஒன்றும் கிடையாது. ஏவிஎம்சி தியேட்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடித்த படங்களாக இருக்கட்டும், செட்டை விட்டு வெளியவே போக மாட்டார் மனுஷன். ஃபைட்டர்ஸ் கூட பேசிக்கிட்டே இருப்பார், ஜன்னலில் விளையாட விட்டுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு, அவர் குடும்ப இது மாதிரி விளையாண்டுக்கிட்டே செட்டை விட்டு அந்த லஞ்சை சாப்பிட போகிறதுக்கு போனது தான். அதுக்கப்புறம் அப்போல்லாம் நான் தப்பாடிக்கு அப்பப்போ 10 தடவை வெளியே போயிடுவோம், வந்துடுவோம். அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது. குடும்ப நண்பர்களாக அந்த ஃபைட்டர்ஸ் கூட எல்லாத்து கூட சேர்ந்து பண்ணவும் தான் அவர் சண்டை காட்சி இது வரைக்கும் அவர் அளவுக்கு யாரும் முன்னுதாரணம் இல்லை. ஒரே ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி, அடுத்து கேப்டன். அது அடிக்கிறதுக்கு நடிகர்கள் யாருமே இனி தென்னிந்தியாவில் எனக்கு கண்ணுக்கு தூரம் தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இல்லை. அந்தளவு ஒரு அற்புதமான மனிதராக இன்னும் நம்மள்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கார், வாழ்வார். ஆமாம், இன்னும் நிறைய விஷயங்கள் விட்டுட்டேன், சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. கேப்டன் பிரபாகரன் மீண்டும் இவர் இயக்குனர் மிகப்பெரிய அளவில் ஆர்கே செல்வராஜன் அவர்கள் இயக்கணும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். திரு விஜய் பிரபாகர் அவர். அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் பிரபாகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவில் எவர்கிரீன் படம். இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு டைட்டில். இந்த க்ரூ இருக்காங்கன்னா அது மிகையாகாது. அன்றைக்கி கேப்டனும் சரி, பப்பானா லைக் ராவுத்தர் சாரை வந்து நான் சின்ன வயசுலேருந்து பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன். அது ஏன்னு எனக்கும் தெரியாது, அது பப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். அது பாப்பான்றது வந்து சின்ன வயசில் பப்பாவாக மாறிடுச்சு எனக்கு தெரியல, அதனால் அதை அப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். ஸோ கேப்டனும் ராவுத்தர் வாப்பாவும் 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த செல்வமணி சாரும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப்டனோட 100வது படம். ஆனால் கேப்டன் மறைந்து ரீரிலீஸ் ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடணும். கேப்டன் நடித்தது 156 படம், அதில் 100வது படம் கேப்டன் பிரபாகரன் தான் இது முதல் படம். இதே மாதிரி இன்னும் அவர் நடித்த 150 படத்துக்கு மேலேயும் இனி ஒரு வருஷம் அதை ரீரிலீஸ் பண்ணி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு அன்றைக்கி கோல்டன் பீரியடில் சினிமா இன்றைக்கி வந்து டிஜிட்டலாக இருக்குது. அன்றைக்கி ரீல் காலத்தில் ரீல்ஸ் செல்வமணி சார் சொன்ன மாதிரி அன்றைக்கி எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படைப்பை உருவாக்குனாங்களோ இன்னி இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்பற்பட்ட 80s 90s அந்த இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாங்களோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அது நிச்சயமாக அது புரியும். இன்றைக்கி இந்த கமலா சினிமாவிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வரும்போது முதல்ல அந்த கமலா தேட்டர் ஓனர் வந்து நீங்கள் வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்கள் கமலா தேட்டரில் விசில் அடித்து நான் பார்த்துருக்கேன். ஞாபகம் இந்த தேட்டர் எனக்கு கொடுக்குது. பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பல படங்கள் அவங்க தயாரித்தாங்க. அதில் 60-70% எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகர் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க எல்லாருமே சினிமாவின் ஜாம்பவான்களாக இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 34 இயர்ஸ் முன்னாடி போவோம். இன்றைக்கி எப்படி அவங்களாம் அன்றைக்கி இருந்திருப்பாங்களோ இன்றைக்கி அதே வேகத்தை அதே உத்வேகத்தோடு தான் ஒவ்வொருத்தவங்க பேசும்போது நான் கண்ணிலையும் அவங்க இதில் நான் பார்த்தேன். இன்றைக்கி ஏன்னா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சுப்ரசூரியன் சாராக இருக்கட்டும், கேமராமேன் ராஜராஜன் சாராக இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பரிச்சயம். இன்றைக்கி எல்லாருமே தெரியும். கேப்டன் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் மேடையில் இருக்க இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படியெல்லாம் அவங்கள இன்றைக்கி இவங்க எல்லாருமே கேப்டனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடித்து ஒவ்வொரு ஷார்ட்ல இருந்தும் இன்றைக்கி எப்படி ஃபைட் நடந்து எங்களை எல்லாருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லுவார். அப்பா
எப்படிலாம் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோன்ட்டு. ஏன்னா இன்னைக்கு மன்சூர் அலி அண்ணன் சாராக இருக்கட்டும், இன்னைக்கு செல்வமணி சாராக இருக்கட்டும், லைக்கத் அலி அண்ணன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு என்னென்ன பேசுகிறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அப்பா வந்து இது ஒன்றுமே எங்கள்கிட்ட வந்து சின்ன வயசில் எங்களை வந்து ஷேர் பண்ணுவார். எல்லாமே இன்னைக்கு ஷூட்டிங்கில் என்ன நடக்குது, இன்றைக்கி எப்படி அந்த ஷார்ட் இன்றைக்கி எப்படி நடந்தது அப்படின்ட்டு. ஸோ இது எனக்கு வந்து ஒரு டைம் ட்ராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு 30 வயசு மேலே இன்றைக்கி வந்து நான் பேசுகிறப்போ, அன்றைக்கி நான் குழந்தையாக இருந்தப்போ எனக்கு என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் ட்ராவல் இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது. அன்றைக்கி இருந்த இளைஞர்கள் இன்றைக்கி ஜாம்பவான்களாக இருக்காங்க. இந்த பொறுப்பு இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும். இது நம்மளோட பொறுப்பு. ஏன்னா இப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி பல படைப்புகள் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியாத படங்கள் இன்றைக்கி திரும்பி வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம டெக்னீஷியன்ஸ், நம்ம மேக்கப் மேன் ராஜாவனா இருக்கட்டும், இன்றைக்கி நம்மளோட இல்லை நம்மளோட ராஜேந்திரன் காஸ்டியூமர் அவராக இருக்கட்டும், எல்லாருமே கேப்டனை ஒவ்வொரு விதமாக ரசித்து தான் இன்றைக்கி கேப்டனாக இன்றைக்கி ஒரு 150 படம் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இருக்க ஒவ்வொருத்துக்குமான எல்லா ஒரு கடமையிலும் பொறுப்பும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரம்யா கிருஷ்ணன் மேடமாக இருக்கட்டும், இன்றைக்கி அந்த ஆட்டமாக தேரோட்டம் இன்றைக்கும் அவங்க நடந்து வரும்போது நாங்கள் பார்த்தேன். எனக்கு அவங்க நடந்து வரும்போதே எனக்கு அந்த பாட்டு மைண்டில் எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இளையராஜா சார் மியூசிக் டேன் அப்படின்னு அவங்க நடந்து வர மாதிரியே தான் எனக்கு அது இருந்தது. இன்றைக்கி சரத் சார் இன்றைக்கி வந்து சுப்ரீம் ஸ்டாராக இருக்கும்போது, இந்த படத்தில் இருக்கும்போது நான் அப்படியே அன்றைக்கி கனெக்ட் பண்ணுறேன். அன்றைக்கி எவ்வளோ இளமையாக ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் எடுத்து அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கும் போது, சரத் சார் இந்த படத்துக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பார். செல்வமணி சார் சொன்ன கழுத்தில் உடஞ்சிருந்து இது ப்ராப்ளம் இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மன்சூர் அலிகான் அண்ணன் வந்து அவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவரோட நான் எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை தூக்கி வச்சு விளையாடுவார், கொண்டு வர. கேப்டன் ஷூட்டிங் முடிச்சு வந்தாலே எனக்கு சண்டை போடுவார். அவருக்கு தெரிஞ்ச விளையாட்டு எல்லாமே ஃபைட்டு தான். அதுக்கு பிறகு ஒரு சண்டை அப்படின்னா ஒரு மன்சூர் அலிகான் அவரோட தான். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஷூட்டிங் தாயகம் அப்படின்னு ஒரு படத்தில் போகிறப்போ இவ்வளோ பெரிய மூக்கு இப்படி வச்சுட்டு குண்டு மணாலியில் பின்னாடி வந்து பயமுறுத்துறது, எங்களை தூக்கிட்டு போகிறது, அவங்களோட டாட்டர்ஸ் ரூபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களோட சின்ன வயசில் நாங்கள் பழகி இருக்கோம். அவன் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு பண்ணும்போது, என்னைக்கு கேப்டன் அவரை உருவாக்குனாரோ, கேப்டன் மறைந்த அந்த டிசம்பர் 28 கேப்டன் காலடியிலே கடைசி வரைக்கும் இருந்து கேப்டன் இறுதி சேர்ந்த ஒரு நல்ல உள்ளம்தான் மன்சூர் அலிகான் அவர்கள். இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு படத்துக்காக நான் வந்து பேசுகிறனோ இல்லை இவங்க டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி பேசுகிறோம் எனக்கு இல்லை. இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு தெரியுறாங்க. ஏன்னா செல்வமணி சார் நான் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே அவர் காரில் வருவார், அவர் வீட்டுக்கு போவார், ஹாய் சொல்லுவார், ஹலோ அங்கிள் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் விளையாடிட்டு இருப்போம். சிவா சாராக இருக்கட்டும், இன்னைக்கு யாராக இருக்கட்டும், நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்கள சுற்றி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். இன்றைக்கி அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது என்னை முன்னிலைப்படுத்தி என்னை கொண்டு வரும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயமா இதை நான் பார்க்குறேன். நிச்சயமாக ஏன்னா நான் எப்பயுமே அப்பா கிட்ட கேட்பேன், எனக்கு எதுக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க, அவனுக்கு சண்முக பாண்டியன் வச்சு. ஏன்னா ஸ்கூலில் எல்லாருமே கேட்பாங்க. இப்போ இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர் சர் நேம் லாஸ்ட் நேம்ன்றபோது விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜய் காந்த் எதுக்கு உங்களுக்கு காந்த்னு வைக்கல, பிரபாகர்னு வச்சிங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்போ நான் சின்ன பையனும் அப்பாட்ட போய் கேட்டேன், எதுக்குப்பா எனக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த படத்தோட 100வது படம் எடுக்கிறப்போ நீ பிறந்த பிறகு இலங்கை விடுதலை புலி பிரபாகர் அவர் நினைவாக உனக்கு நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னாரு. ஆனால் இந்த பேர் உனக்கு இப்போ வச்சது உனக்கு புரியாது, நான் நாளைக்கு இல்லைனாலும் இந்த பேர் பேர் சொல்லி உனக்கு உயர்த்தும் அப்படின்னாரு. எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது அது எனக்கு பெருசாக எனக்கு புரியல. ஆனால் இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது தான் இந்த செகண்ட் தான் எனக்கு 100% அது வந்து நான் உணர்றேன். ஏன்னா இப்போ இருக்க ப்ரொடியூசர் நம்ம கார்த்திக் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போன வாரம் கட்சி ஆஃபீஸில் என்னை வந்து சந்திச்சு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் ஆடியோ லான்ச்சுன்றப்போ, அன்றைக்கி செல்வமணி சாரும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல. ஏன்னா என்றைக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன். அன்பால் கூப்பிட்டாங்க எங்கே இருந்தாலும் நான் ஓடி வந்துடுவேன். அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் செல்வமணி சாரே சொல்கிறாரு, படத்தோட டைரக்டர் இவர் சொல்லும் போது நம்ம எப்படி பண்ணுறப்போ, ஆனால் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணமும் அன்றைக்கி நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். தொடக்கிறப்போ எப்படி சொல்கிறேன்னு தெரியல. முந்தா நேற்று பார்சாதிங்க ஃபோன் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுங்கன்ற. நேற்று திருப்பத்தூரில் பிரச்சாரம் போயிட்டுருக்கோம், பயங்கர மழை, வண்டி வரவே முடியல.
என்ன இருந்தாலும் சரி சரி நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் 10 மணிக்கு மேலே கிளம்பி காலையில் வந்து சேர்ந்து இன்னைக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நீ நம்ம குடும்ப விழாவுக்கு போறியோ இல்லையோன்னு கவலை இல்லை, உன்னை அன்பால் கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரனும் சரி சினிமாக்காரங்க யார் கூப்பிட்டோம் அந்த செகண்ட் போய் நிற்கணும்ன்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்டோன்னா அங்கே போய் நிற்கணும். இதுதான் சொல்லுவார், துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனால் தவசி புல்ல வார்த்தை மாறக்கூடாதுன்னா அது இது ஒரு முன்னுதாரணம். இதுக்காக இந்த 35 வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா எனக்கு அந்த பேர் வச்சிருக்காரு. இந்த படத்தை கொண்டாட இன்னைக்கு லட்சக்கணக்கான தமிழர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்காங்க. இந்த இடத்தில் நான் இன்னைக்கு கேப்டன் இல்லை, அன்னைக்கு நான் பிறந்தேன், ஆனால் இன்னைக்கு அப்பா நம்ம கூட இல்லை. இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிற்கணும், கேப்டனுக்கு பதிலாக நம்ம அங்கே போய் இருக்கணும். இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்கள் அப்பாவை இந்த விஜய் பிரபார் நான் கொண்டாடணும் இந்த யூனிட்டோட சேர்ந்து இன்னைக்கு நான் வந்து இருக்கேன். அம்மா கூட சொன்னாங்க, எதுக்கு ஷம்மு தான் சென்னையில் இருக்கா போட்டேன். இல்லை நான் போகிறேன், நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி நான் வரேன். முடிச்சுட்டு நாளைக்கு காலம் திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன். ஆனால் இன்னைக்கு மற்ற எந்த படம்னா கூட நான் யோசிச்சிருப்பேன். ஆனால் இந்த டைட்டில் இந்த கேப்டன் பிரபாருக்கு இந்த விஜய் பிரபார் கண்டிப்பாக வரணும், அப்பா இல்லாத நேரத்தில் இந்த விஜய் பிரபார் கண்டிப்பாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்றதுக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பலன் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் பிரபாகரன் பிரபாகரன்ற போது நீ அந்த படத்தப்போ பிறந்த அப்பாங்க இல்லை இல்லை நான் எமோஷன் ஆகக்கூடாதுன்னு தான் இருக்கேன். கேப்டன் எங்கேயும் போல நம்மளோட தான் இருக்கார். இவங்க இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் பேசினாங்களே, இதுதான் கேப்டன். கேப்டன் எல்லார் உள்ளத்திலையும் இருக்கார். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, கடைசி வரைக்கும் நம்ம விஜயகாந்த் பையன்றது எனக்கு தெரியும். ஏன்னா சிங்கம் புலி என்ன சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு ஒரு நல்ல தலைவரை இழந்தது. சாரி, ஏன்னா நான் அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிண்டல் பண்றான். இந்த உயிர் கடைசி செகண்ட் உலகத்தில் இருக்க எங்கள் அப்பாவை நினைச்சிட்டே தான் நான் இருப்பேன். எங்கள் அப்பாவை நினச்சி தினந்தோறும் நான் அழுவேன். அது எந்த அசிங்கமும் இல்லை, எந்த கோலத்தனமும் இல்லை. ஏன்னா நான் தோல்வியை நினச்ச அழுகலை, என்னை சூழ்ச்சியில் தோக்கடிக்க நான் அழுகலை. எங்கள் அப்பாவை நினச்சி எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன், நான் அழுவேன். அதுக்கு எந்த இதுவும் இல்லை. நிச்சயம் கேப்டனோட பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும். அங்கே இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோவும் என்னோட ஸ்கூல் புக்கில் நான் படிக்கும்போது எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு நோட்லேயும் எங்கள் அப்பாவோட ஸ்டிக்கர், இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன். கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்டில் அந்த குதிரையில் வந்து அந்த ரெட் கோட்டில் போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும், குதிரையில் வரதா இருக்கட்டும், ஒன்றும் என்னோட எல்லா 150 படங்கள் நீங்கள் இன்னைக்கு கூட நீங்கள் எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம் நான் சொல்ல முடியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை ரசித்து 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 எனக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா கேப்டன் எங்கேயும் இல்லை, நம்ம கூட தான் இருக்கார். கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர். அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜய பிரபார் இங்கே நான் நிற்கிறேன், எனக்காக இங்கே இல்லை. நிச்சயம் இந்த படம் 100 நாட்கள் மேலே ஓடணும். அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி, தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்கள் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதனால் எல்லாருக்கும் நன்றி. சாரி நான் அழுதுரு கூட சொன்னேன், அழுது மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி இவ்வளோ நேரம் மீடியா பர்சன்ஸ் இருந்தீங்க, 11 ஆச்சு. உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குரூக்கும் நன்றி. வணக்கம். தேங்க்யூ.